வணக்கம் மேம். மேம், இப்போது அரசாங்கத்தில் பேராசிரியர்களுடைய ஊதிய பணத்திலிருந்து ரூ. 20,000 குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீழே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஸ் ஸ்லிப் கொடுத்துருக்காங்களா? நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை சிண்டிகேட்லேருந்து கொடுத்துருக்காங்களா? இல்லை யூனிவர்சிட்டி மூலியமாகவே நீங்களா அப்படி கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து 1 மந்த்து கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இதோடைய உண்மைத்தன்மை என்ன மேம்? இதில் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டீச்சிங் ஸ்டாஃபு ஒருவேளை அவங்களுடைய ஊதிய குறைப்பு நடைபெறுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா, நாளைக்கு சிண்டிகேட் மீட்டிங் நடக்க வேண்டியிருக்கு. அதில் எல்லா பல்கலைக்கழகங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே விதமான சீரமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மிக சிறப்பாக ஒரு 10 பாலிசிஸ்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸு, 2வது ப்ரொக்ரூட்மெண்ட் பேப்பர் பற்றி, 3வது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்தது ஃபிஸ்கல் டிசிப்ளின், பர்ச்சேஸ் பாலிசிஸ், ரெவென்யூ ஆகுமெண்டேஷன், அடுத்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் பற்றி, கான்ஃபிடென்ஷியல் பிரிண்டிங், செட்டில்மெண்ட் ஆஃப் ஆடிட் objection, and finally the 10th adoption of government norms for pay scale and allowances for non-teaching staff. ஓகே. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை ஒரே சீராக உயர்த்துவதற்காக ஒரு மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பு தான். ஆனால் எங்கள் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் நம்ம செக்ரட்டேரியட் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சேலரி வாங்குறாங்க. அதனால இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த 10வது பாலிசி அடாப்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபார் பே ஸ்கேல் அண்ட் அலவன்சஸ் ஃபார் நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதனால ஒருவேளை அவங்களுக்கு பே ரீஃபிக்ஸ் பண்ணி அதனால் அவங்களுக்கு சம்பளம் குறையுமோ அப்படிங்கிறதுனால அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் பதிவாளர் என்னுடைய கையில் இது இல்லை. சிண்டிகேட் நாம்ஸ் தான் வந்து அதே மாதிரி அரசாங்கமும் நம்ம உயர்கல்வி துறையுமோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்ல, சிண்டிகேட் வழியாக தான் அடாப்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதனால இந்த 10வது பாலிசி சிண்டிகேட்டில் வைக்கப்படும் பொழுது சிண்டிகேட் மெம்பர்ஸு அதை பற்றிய விவாதங்களை எடுத்து முன் வைப்பாங்க. அதன் பிறகு தான் இவங்க வந்து மனு கொடுக்கலாம், இதை பற்றி பேசலாம், பல வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும். அதனால் சிண்டிகேட்டில் அரசாங்கத்தில் உயர்கல்வித்துறையில் கொண்டு வருகிற இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பை மாணவர்களுடைய கல்வித்தர உயர்வுக்காக கொண்டு வருகிற இப்படிப்பட்டதான முயற்சிகளை எல்லாம் சிண்டிகேட்டில் வச்சு தான் கொண்டு வர வேண்டும். இவங்க ஒருவேளை குறைக்க விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை போராடுறாங்களே தவிர, மற்றபடி இதை என்ஃபோர்ஸ் பண்ணி ஏற்கனவே என் கையில் கொடுத்து அது மாதிரி ஒரு வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அது உண்மை கிடையாது. இல்லை மேம், இது ஏன் நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் பொசிஷனில் வந்து இன்னொருத்தர் இறந்திருந்தார், ஏழுமலைன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நிறையா பணம் கையாடல் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கே சப்போர்ட் இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அந்த நாலேஜே இல்லாத டீச்சர்ஸை ரெக்வயர்மெண்ட் பண்ணுறது, அந்த டீச்சர்ஸுங்களுக்கு வந்து அதிகமான சம்பளத்தை கொடுக்கறது, அவங்களுக்கே அந்த நாலேஜ் இல்லைப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சில கேள்விகள்லாம் இந்த யூனிவர்சிட்டின்னு இல்லை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு இல்லை, எல்லா யூனிவர்சிட்டிலையும் எங்கள் செய்தி சேனல் சார்பாக நாங்கள் சில கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அது வந்து மறைமுகமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நடக்குது தான் மேடம், இதுக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதல்வர் இல்லை, மெயின் வந்து விசி இல்லைன்றது நிறைய இடங்களில் பிரச்சனையாகவே இருக்குது. அதுலேயும் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து ரொம்ப வருஷ காலமாகவே முதல்வர் இல்லை. விசி இல்லாததுனால இங்கே மெம்பர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்க, அந்த 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆளுமே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு மற்றவங்களுடைய பார்வைகளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி டீச்சர்ஸுங்களுடைய டீட்டெயில்ஸு உங்கள் கண் பார்வைக்கு வந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டெப் எடுப்பீங்க மேம்? இதில் நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் முற்காலத்தில் நடந்ததுன்னு சொல்லுங்கள். அதை பற்றி சொல்லுவதற்கு என்னிடத்துல எந்த ஒரு அடிப்படையும் இல்லை, அதனால் நான் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்டது உண்மையாக இப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் இது நடப்பது சாத்தியம் இல்லாததாக மாற்றப்படும்.
அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு உயர்கல்வித்துறையிலிருந்தும் செயலர் வாக்கிலிருந்தும் எங்களுடைய மெம்பர்ஸ் இது கண்டிப்பாக எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வி அளிக்கப்படும். அதனால் நீங்கள் இந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்குறதுனால சொல்கிறேன். இது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு தரம் உயர்வு செய்வதற்காக மாணவர்களுடைய நலனுக்காக எடுக்கப்படுகிற ஒரு முயற்சியே தவிர யாரையும் பாதிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற ஒரு முயற்சி அல்ல. ரீட்டா மேம், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எழுத்தாளரெல்லாம் வந்து இருந்திருக்கிறீங்க. இந்த கல்லூரியுடைய அனுபவம் எப்படி மேம் இருக்குது? நான் இதே பல்கலைக்கழகத்தில் தான் 18-20 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் எழுதின புக்கு யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணி எல்லா இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. 11th 12th புக்கு பண்ணேன். அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் ஆத்தராக இருந்திருக்கிறேன், ட்ரெயினராக இருந்திருக்கிறேன். அந்த ஃபுல்பிரைட் ப்ரொஃபஸர் டெக்ஸஸ் யூனிவர்சிட்டி இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் கண்டிப்பாக உலக தரம் வாய்ந்ததாக மாற வேண்டும். இது என்னுடைய பழைய அந்த ஓல்டு க்ளோரின்னு சொல்கிறோம்ல, அது கண்டிப்பாக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, எல்லாருடைய விருப்பம். எல்லா பேராசிரியர்களுடைய, ஆசிரியர் அல்லாதவர்களுடைய விருப்பம் அதுதான். அதற்கு நேராக எங்களுடைய பணி இருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேம். மேலும் மாணவர்களுக்குடைய சப்போர்ட்டுகளை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி அடிப்படை கல்வியே சரியில்லை, ஆட்டம் கண்டு போயிருக்குன்றது தான் மாணவர்கள் சில இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டிகளுடைய சில தவறுகளை குறைச்சி கொண்டு அதிகமான நல்ல விஷயங்களை வெளிப்படையாக செய்யணுன்றதை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம்.